உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு காமிக்க போறேன். பொன்னாங்கண்ணி இதுதாங்க. இது பொன்னான மேனியை தருமா. ரெண்டாவது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை 27 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாவே கண்ணு பிரச்சனை சரியாயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதான் பொன்னாங்கண்ணி. இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த கீரையை எடுத்து இதை கிள்ளும் போதே பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்குங்க. கீரையை இதை பாருங்கள், பொடி பொடியாக நம்ம கிள்ளி ஆஞ்சி வச்சுருக்குறோம். அடுத்ததாக இதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் துவரம்பருப்பு. இதை நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மட்டும் இதை ஊற வச்சு வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது. ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூ. இப்போ இது எப்படி பொரியல் செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம். கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு போச்சு. அடுத்ததான் இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் 2த்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். அது கூடவே இந்த ஊற வச்ச துவரம்பருப்பு இதையும் போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்குவோம். இந்த கீரையை ஆஞ்சி எடுத்தாவே 2 கைப்பிடி அளவு தான் வருமே மொத்தமே. இப்போ உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்தெந்த கீரையை எப்படி செய்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் செய்யணும். பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி செய்தால் தான் நல்லாயிருக்கும். கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற விட்டமின் சத்துலாம் அழிஞ்சிடும். பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே சூப்பாக போட்டு வடிகட்டி குடிச்சிடலாம். இப்போ கீரை நல்லா வெந்து போச்சு, தண்ணியும் நல்லா வற்றி போச்சு. நம்ம தேங்காய் பூ போட்டுக்குவோம். இதை போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா கிளறி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரைகளிலே சிறந்த கீரை இந்த கீரை தான். இது கிடைச்சா நீங்கள் வாங்கி இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.